வணக்கம். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை திறந்து வைப்பதற்காக விவேகானந்தர் பாறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படகில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைப்பில் இருக்கிறார். மனு, 37 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் திறக்கப்பட இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன? முதலமைச்சருடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கின்றனர்? என்ன விவரம்? அதாவது திருவள்ளூர் சிலை அமைத்து வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் தமிழக அரசு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தினுடைய பணிகள் நிறைவடைந்து அந்த பாலத்தை திறப்பு விழா நடத்துவதற்காக தான் தற்போது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உட்பட அமைச்சர்கள் தற்போது அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்து அருகில் இருக்கக்கூடிய படகு தளம் நோக்கி தான் இந்த படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பொறுத்த அளவில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருந்து திருவள்ளூர் சிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவு அதிகமாக உள்ளது. இந்த பகுதி வழியாக படகு சேவை, அதாவது கடல் பகுதியில் நீரேற்றம் மற்றும் நீர் இறக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் திருவள்ளூர் சிலையை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் தான் தற்போது இந்த கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தை தற்போது திறந்து வைப்பதற்காக நமக்கு ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடிய காட்சி என்பது திருவள்ளூர் சிலை அருகில் இருக்கக்கூடிய படகு தளம் பகுதிக்கு தான் முதல்வர் பயணிக்கக்கூடிய அந்த இப்ப விவேகானந்தா என்ற படகு சென்று சேர்ந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த படகு தளத்தில் இறங்கும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரே அந்த கண்ணாடி திருவள்ளூர் சிலையை பார்வையிடுகிறார்கள். அந்த திருவள்ளூர் சிலையை பார்வையிட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருவள்ளூர் சிலையிலிருந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்லக்கூடிய இந்த கண்ணாடி கூண்டு பாலம், இந்த பாலத்தை திறந்து வைக்க உள்ளது. இந்த பாலம் என்பது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருமே தற்போது பாலம் திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே அதை அதிசயத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு காண முடிந்தது. இன்று காலை 12 மணி வரை இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டது. அந்த நேரமும் அந்த பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே திருவள்ளூர் சிலைக்கு அந்த பாலத்தில் நடந்து செல்வதற்கான ஒரு முயற்சி எடுத்தது. திறப்பு விழா காண்பதற்கு முன்பாக அந்த பாலம் வழியாக மக்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது முதல்வர் இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்காக படகு தளம் சென்றடைந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதல்வர் அந்த பகுதியிலிருந்து, அந்த படகிலிருந்து விவேகானந்தர் திருவள்ளூர் சிலை அருகில் இருக்கக்கூடிய படகு தளத்தில் இறங்கி மேல் பகுதிக்கு நடந்து செல்ல உள்ளது. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி கண்ணாடி பாலம் திறக்கப்பட இருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் தற்பொழுது படகில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி மனு.